கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகம் பல விதத்தில் சொல்லும், அதெல்லாம் மறைஞ்சிடும். ஆனால் தேவ வசனம் பெண்களை குறித்து சில காரியங்கள் சொல்லப்படுது. ஸோ லெட்ஸ் அதை தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக யாவரும் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஐயா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை இன்றைக்கு நான் அறியறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க. ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் வந்து அப்பா உம்மை நோக்கி பார்க்க இந்த வேலையை தந்ததுக்காக நன்றி. ராஜாதி ராஜாவாக இருக்கிறதுக்காக நன்றி. தேவாதி தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை உண்டாக்கினவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தினவராக இருக்கிறதுக்காக நன்றி. இனிமேலும் எங்களை தாங்க போகிறீங்க, ஏந்த போகிறீங்க, சுமக்க போகிறீங்க, எங்களை எல்லா காரியத்திலும் எங்களை வழி நடத்த போகிறீங்கப்பா. நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மிக அதிகமாக செய்ய போகிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். சரி, பெண்கள் நீதிமொழிகளில் பொதுவாக பெண்களை குறித்து நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காகவே தேவன் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை பெண்களுக்காகவே எழுதி வச்சிருக்கிறார். பெண்கள் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி அதை ஒரு நிமிஷம் அதை தியானிக்கலாம். நீதிமொழிகள் 14:1 முதல் நமக்கு வேண்டியது என்ன? தேவன் நம்மளை ஞானமுள்ளவர்களாக வைக்கணும். குடும்பம் கட்டப்படுகிறது பெண்களால். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். விசேஷித்தவர்கள் நம்மளை ஆண்டவர் உருவாக்கும் சக்தி பெண்களுக்கு கொடுத்துருக்கிறார். முன்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஒன் ஆஃப் த எபிசோடில். மென் ஆர் த பிரெட் வின்னர்ஸ், விமென் ஆர் த பட்டர் மேக்கர்ஸ். பிரெட் வின்னர், பிரெட்டு வாங்கிட்டு வந்துடலாம், நாட் அதுக்கு அவ்வளோ பிரயாச தேவையில்லை. ரொட்டி செய்கிறதுக்கு அதிகமான பிரயாசம் இல்லை. ஆனால் நெய் உருவாக்குறது ஒரு பெண்கள் இடத்துல தான் காணப்படும். அதுதான் பழமொழி. எல்லாருக்கும் பெண்களுக்கு தெரியும். பாலை காய்ச்சி அதை உர ஊற்றி அது தயிராக்கி, தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து பதப்படுத்தி அதை நெய்யாக்கு. ஸோ இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் பெண்களை வச்சிருக்கிறார் தேவன். அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார்னா அதிகமான பொறுமையை கொடுத்துருக்கிறார். ஆண்களுக்கு அது கிடையாது. பொறுமையின் உறுப்பிடமே பெண்களிடத்துல தான் இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையோடு சகிப்பாங்க. அதில் ஒரு கட்டம்தான் பிள்ளையை பெற்று எடுக்கிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை பெற்று எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ வேதனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் குழந்தை பிறந்த உடனே அந்த வேதனைக்குண்டான எல்லாமே மறைஞ்சிரும் அந்த குழந்தைய கையில் தூக்கும் போது. அது கர்த்தர் கொடுத்துருக்கிற மகா பெரிய கிருபை. எல்லா பெண்களுக்கும் முக்கியமாக தேவையானது ஒரு காரியம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். சரி, இது நீங்கள் கேட்கலாம், அது எப்படி கைகளால் இடித்து போடுகிறாள்? ஒரு சிம்பிளாக எடுத்துக்கலாமே. குடும்பத்தில் சண்டை வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுறது? ஃபோன் எடுத்து எல்லார் இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. எத்தனை பெண்கள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்.
அது யார் செய்கிறது? முட்டாளுன்னு சொல்கிறார் தேவன். தன் கைகளாலே இடித்து போடுகிறார். ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு கட்டுமான காரியம் எப்படி இருக்கணும்னா, சில குணங்கள், அந்த பெண்ணுக்கு உண்டான குணங்கள், சில காரியங்கள் காணப்படணும். அப்போ தான் கட்டப்படும் பெண் அந்த குடும்பத்தை. இப்போது குடும்பத்துக்கு கல்யாணமாகி போகும்போது அந்த பெண்ணு போவா, நிறைய ஆஸ்பிரேஷன் எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ளே போவா. ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியும், அவள் எதிர்பார்க்குறது எதுவுமே அங்கே காணப்படாது. அந்த நிலையில் இருக்கும்போது அந்த பெண் என்ன செய்யணுன்னாக்கா, பொறுமையை காக்கணும். அநேக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது வளர்ப்பு வேறு, போகிற இடத்துல இருக்கிற காணப்படுகிற காரியம் வேறையாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த பொறுமைன்ற ஒன்று கொடுத்துருக்கிறார் பாருங்க பெண்களுக்கு. அந்த பொறுமையினால் ஒரு கட்டடம் நடக்கும். அடுத்தது அவளுக்குள்ள அந்த பொறுமை வரணும்னா முதலாவது அவளுக்குள்ளே காணப்படுகிறது என்ன? அன்பு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது விசேஷித்த காரியம் இருக்கு. கிறிஸ்து எவ்விதமாக சபைக்கு தலையாக இருக்கிறாரோ, எப்படிங்க? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறத போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். ஸோ அந்த தலையை எப்படி அவ கனப்படுத்துகிறா, அந்த கனப்படுத்துகிற காரியம் எப்படி வரும்னா, அவளுக்குள்ளே இருக்கிற அன்பினால தான், கர்த்தர் கொடுக்குற அன்பினால தான் காணப்படும். இல்லாட்டி போனால் அது வாய்ப்பே கிடையாதுங்க. தெய்வ ஜனமே, அந்த தேவன் கொடுக்குற அன்பு, அது எந்த மதமாக இருக்கட்டும், அது என்னவாக இருக்கட்டும், அன்பு இல்லைன்னா அந்த குடும்பம் சிதைந்து போயிடும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது, எல்லாமே ஒழிஞ்சு போகும். ஆனால் அன்பு நிற்கும். அது ஒரு பெண்ணுக்கு முக்கியமாக அதுதான் ஃபஸ்ட் எடுக்க வேண்டியது, அந்த அன்பு. அடுத்தது அந்த அன்பு காணப்படும் போது அங்கே குறைகள் எல்லாமே இருக்கும். தான் எதிர்பார்க்குற காரியங்கள் எல்லாம் காணப்படாத வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தேவனோடு இணைஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த பெண்ணுக்குள்ளே ஊற்றுவார், அவருடைய அன்பினால் நிறைப்பார். அன்பு அன்பு அன்பு, தெய்வ அன்பு. அந்த தெய்வ அன்பு எல்லாவற்றையும், பிரச்சனை வரும், பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பமும் கிடையாது. நம்ம இந்த வசனத்தை முதல்ல வச்சுக்கணும் நமக்கு கண் முன்னாடி. நான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக காணப்படணும், என் குடும்பத்தை நான் கட்டணும், என் மாமனார் மாமியார், என் தகப்பன், என் தாய், என் சகோதரர்கள், என் சகோதரிகள் மற்றும் புகுந்த வீட்டில் இருக்கிற அவங்க சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் அப்படியே தாங்கணும். பொறுமையாக எல்லாவற்றையும் கவனித்து எல்லாவற்றையும் செய்யும்போது கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, மாம்சமான யாவரும் கர்த்தருடையவர்கள். அவங்க யாராக இருக்கட்டும், எல்லாருமே கர்த்தருடையவர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்ன? தேவனுடைய ஆவி ஆதாம் இடத்துல ஊதினான், அவன் ஜீவாத்மாவானான். ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் யாரிடத்துல வந்திருக்கு? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஜீவன் தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவாத்மா ஆண்டு தேவனுடைய ஜீவனால் அவங்க தெரியாமல் மற்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம ஜெபித்து அவர்களை கொண்டு வரோம். சரி, இது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ தன் கைகளாலே இடித்து போடுகிறாள். இப்போது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10வது வசனம்.
குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்தும் குறையாது. இப்போ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? எப்படி இது குணசாலியான ஸ்திரீன்னு கண்டுபிடிக்கிறது? அவளை எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, அவளுடைய விலை முத்துக்களை காட்டிலும் சிறந்தது. அப்போ கர்த்தர் ஒவ்வொரு பெண்களுக்குள்ள இருக்கிற குணசாலியான ஒரு பெண்ணை ஒரு விலைக்கு ஒப்பிடுறார். இன்னைக்கு நம்ம வாசித்த வண்ணமாக அந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு முக்கியமான குணம் அன்பு. அடுத்தது பொறுமை. இந்த அன்பும் பொறுமையும் ரெண்டா இணையும் போது எப்படி வரும்? ஒரு கட்டடம் உருவாகுது, குடும்பத்தின் கட்டடம் இங்கே இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். இன்டெலிஜென்ட், ஞானமாய் காரியங்கள் நடக்கணும். அவள் வாயை திறக்கும் போதே ஞானமுள்ள வார்த்தைகள் வரும். இந்த ஞானமுள்ள வார்த்தை வரும்போது அந்த சூழ்நிலைகள் அவளுடைய காரியங்களை எல்லாமே சமாதானத்துக்கு எதுவாக கொண்டு வரும். வேதவசனம் என்ன சொல்லுது? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஜீவனை தெரிந்து கொள். ஸோ அந்த பெண் எப்படிப்பட்டவனா, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுகிறவளாக இருக்கணும். அங்கே சூழ்நிலை எல்லாம் தாறுமாறாக இருக்கும். ஆனால் இந்த அம்மா எப்படி பேசணுன்னா, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசணும். புருஷன் வேலையிலேருந்து வருவார், ஊரில் இருக்கிற மொத்த பிரச்சனையோடு வீட்டுக்கு வருவார். அந்த வர சமயத்தில் இந்த அம்மா வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்? அப்படியே சமாதானம் கேடும். அந்த நேரத்தில் அமைதியை காக்கணும். சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுறணும். விட்டு சரி கேட்கணும், எல்லாத்தையும் காது விட்டு கேட்கணும். கேட்டு ஓகே சரி இப்படி பண்ணலாம், சரி இப்படி பண்ணலாம். அவள் வாயிலேருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ஞானமுள்ள வார்த்தைகள் வரணும். இது அபவுட் புருஷன். அடுத்தது பிள்ளைங்க மத்தியில் ஒரே குழப்பங்கள் காணப்படும். அந்த குழப்பத்தோடு சேர்த்து இந்த அம்மாவும் தன்னுடைய காரியத்தை பேசும்போது என்ன ஆகும்? அங்கே கேட்டிக் ஆகும். அங்கே பிள்ளைகளை நடத்தது வேண்டிய ஞானம் வேணும். அதுதான் தேவனுடைய வசனம் நமக்கு கூறுகிறது. அவளிடத்துல என்ன இருக்குதான்? இன்டெலிஜென்ட் அண்ட் வர்ச்சுவஸ். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை காட்டிலும் சிறந்தது. அந்த ப்ரெஷஸ் வெளியேற பெற்றவள். பெண்கள் யாரு? வெளியேற பெற்றவர்கள்.